Hello and welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கிய சேது அப்படிங்கற ஒரு ஆப். இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த COVID-19 வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும். அதே சமயத்துல அது இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு லான்ச் பண்ண ஒரு ஆப். இந்த ஆப் என்ன பண்ண போகுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணனும்னா உங்களோட நம்பரை கொடுக்கணும், OTP வரும். அந்த OTP வச்சு லாகின் பண்ணதும் உங்களோட டீடைல்ஸ் கேட்கும், டீடைல்ஸை ஃபில் பண்ணிடுங்க. சரி, லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் அதிலேருந்து கேதர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, லாகின் பண்ணிட்டீங்க. உங்ககிட்ட அது ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து செல்ஃப் எவால்வேட் பண்ண சொல்லும். உங்களை டெஸ்ட் கேட்கும், அதாவது உங்களுக்கு காய்ச்சல், சளி இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கும். அதுக்கு அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும்னா, நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கீங்களா, இல்லை வெளிநாடு போயிட்டு வந்தவங்களோட ஏதாவது தொடர்பில் இருக்கீங்களா, இல்லை கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவங்க உங்கள் ரிலேஷனா, இல்லை நீங்கள் அவங்க கூட ஏதாவது கான்டாக்ட்ஸில் இருந்திருக்கீங்களா, இந்த மாதிரி சில கேள்வி கேட்கும். இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் கரெக்டான பதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா வர வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத கிளியராக சொல்லிடுவாங்க. சரி, இதில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது ஏதாச்சும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சுன்னா உங்கள் வீடு தேடி வந்து அந்தந்த ஸ்டேட்டு இல்லை அந்தந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க முனிசிபாலிட்டியிலேருந்து உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஆஃப் அந்த அப்ளிகேஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து க்ரீனில் இருக்கும். சில சமயத்தில் சில பேருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கு கொரோனாவாக இருக்காது, வேறு ஏதாச்சும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அதில் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டெஸ்ட், டெய்லி நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதில் இதே கேள்வி டெய்லி கேட்கும், உங்களுக்கு உடம்பு சரி இருக்கா இல்லையா, அதெல்லாம் இதை நீங்கள் டெய்லி அப்டேட் பண்ண ஆரம்பிக்கலாம். மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ கவுண்ட்டு, தமிழ்நாட்டில் எவ்வளோ கவுண்ட்டு, அந்த டெய்லி கவுண்ட் நியூஸில் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த அப்டேட்டும் இங்கே வந்துடும். நாலாவது விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ-பாஸ் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இ-பாஸ் இதுலேயே டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப்பை காமிச்சு நீங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க வந்து இந்த ஆப்போட யூசேஜ். அதுக்கப்புறம் இது வந்து எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ண எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கேன் சென்னையிலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்னைக்கு வரவங்க என்னோட ஒருத்தரோட டேட்டாக்கு மட்டும்தான் அது காமிக்கும். இதே பல லட்சம் பேர் அப்டேட் பண்ணாங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக அஃபெக்டட் பீப்புள்ஸ் இருக்காங்களோ அங்கே நீங்கள் போகும்போது கொஞ்சம் அலர்ட் உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் வரும். ஏன்னா அது உங்களோட லொக்கேஷன் கேட்குது, ப்ளூடூத் கேட்குது, ப்ளஸ் உங்களோட டேட்டா அக்சஸ் பண்ணுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, இந்த லொக்கேஷனில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்போட பெனிஃபிட்டை வந்து எல்லாரும் அதையும் அச்சீவ் பண்ண முடியும். கவர்மெண்ட்டும் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பிரதமர் மோடி அதனால தான் வந்து இந்த விஷயத்தை வந்து எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஆட் தராங்க. ஸோ எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி சேஃபாக இந்த COVID-19 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இதிலேருந்து மீண்டு வருவோம் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.